அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய கன்னி ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும், மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது இந்த பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு கன்னி ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் அப்படின்னு 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் கிரகங்களினுடைய சேர்க்கையானது இந்த பிப்ரவரி மாதத்தில் கன்னி ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்பெற போகிறது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் மகர ராசிக்கும், 5ஆம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும், 12ஆம் தேதி சுக்கிரன் மகரத்திற்கும் அப்படின்னு 3 கிரகங்களினுடைய சேர்க்கை மகர ராசி நடக்க போகுது. அதே சமயம் கும்ப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் சேரப்போகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி புதனும் கும்பத்தில் மாறுவார். மகரம், கும்பம் இந்த 2 ராசிகள்லையுமே கிரக பயிற்சியும் சேர்க்கையும் நடக்க போகிற மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் சிறப்பாக இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த 2024ஆவது ஆண்டு பிறந்திருக்குங்க. இதனால இந்த மாதத்தின் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வருது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களை, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அனைத்து வித காரியங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அப்படி இல்லைன்னா பாதகமான நிலை உருவாகிடும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே தேவைங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும். மருத்துவ செலவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. மருத்துவம் சார்ந்த செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஆயுதங்களை கையாளும் போதும், வாகனங்களை ஓட்டும் போதும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அவசியங்க. அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனமும் எல்லா விஷயத்திலையுமே இருக்கட்டும். உங்களை சார்ந்தவங்களே உங்களை தவறாக நினைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனையும் எழலாம். அதனால் உங்களை சார்ந்தவர்கள் மத்தியில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. பேசும்போதும் அவர்களிடம் பழகும் போதும் கொஞ்சம் கூடுதல் கவனம், எச்சரிக்கை இருக்கட்டும். அதே மாதிரி தொழில், வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்குங்க. ஆனால் பணவரத்து கடந்த காலத்தை விட இந்த பிப்ரவரி மாதம் ஓரளவிற்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமையை நீங்க ஏற்க வேண்டியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது. அதே மாதிரி பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படத்தான் செய்யும். இந்த பயணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வையும் அலைச்சலையும் ஏற்படுத்தலாம். அதனால் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கடந்த மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீங்க. இந்த நிலைமையில் கூட, இந்த நொடி கூட ஏதாவது ஒரு பிரச்சனையில் கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. அந்த சமயம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிம்மதி குறைய ஆரம்பிக்கும்.
இருப்பினும் கவலை கொள்ள தேவையில்லைங்க. கடவுளை நம்புங்க. கடவுளுடைய அனுக்கிரகத்தால் இந்த மாதம் கடந்த காலத்தை விட இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. கடவுளுடைய அனுக்கிரகத்தால் அவரினுடைய ஆசீர்வாதத்தால் கிரகங்களினுடைய சில சாதகமான நிலையின் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு கடந்த காலத்தை விட நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்கள் வருகை இருக்கத்தான் செய்யும். அதன் மூலமாக செலவுகளும் அதிகரிக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக வாய்ப்பிருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் அவசியங்க. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம். அதனால் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருங்க. மற்றவர்களுக்காக எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டாம். உதவிகளை தவிர்ப்பதே உங்களுக்கு நல்லதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க. அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவுமே தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொன்னால் அது இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்களின் ஆதரவை பெற நீங்கள் கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல்கள் எதுவுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படாது. உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்களினுடைய ஆதரவையும் பெறுவீங்க. இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பணத்தொகைகளும் உங்கள் கைக்கு வந்து கிடைக்குங்க. சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவுமே சிறப்பாக அமையப்பெறும் கலைத்துறையினருக்கு. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் காண நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி உறவினர்களுடைய வகையில் பார்க்கும் பொழுது தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரலாம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்தும் லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கட்டும். தொழில் வேலை உத்தியோகம் எல்லாவற்றிலையுமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தில் சேமிப்பு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சேமிப்புலேயும் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. சேமிப்பையும் நீங்கள் செய்வீங்க. சேமிப்பதற்கான பணத்தையும் எடுத்து வைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான பலனை திருப்தியையும் தரப்போகிறது. எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களினுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தையாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. அதே சமயம் இந்த மாதம் கடமைகளை காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டியதாக இருக்க பெறுங்க. பொருளாதாரத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னாலும் வைத்திய செலவு அப்படி இல்லைன்னா வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாக அமையப்பெறுகிறது. அதனால் சில சமயம் உங்களுக்கு விரக்தி ஏற்படலாம். மனதில் ஆறுதலோ நம்பிக்கையும் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்றாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனால் புதிய முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் அடுத்த மாதம் தள்ளி போட்டுருங்க. அன்றாட வேலைகளில் பார்க்கும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டும் போதும். வியாபாரத்தில் அக்கறையோடு நடந்து கொள்ள பாருங்க. சின்ன சின்ன கடை வைத்திருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்ற ரொம்பவும் பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வம்பரம் போல உங்களுடைய வேலையை செய்ய தொடங்க பாருங்க. குறிப்பாக கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா
இன்றைய காலகட்டத்தில் வெற்றி காணக்கூடிய காலமாக அமையப்பெறும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வர காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வீட்டில் தடைபட்டு வந்த சுப காரியம் மீண்டும் நடைபெறும். சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட தான் செய்யும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கமிஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்க காத்து கொண்டிருக்கு. விற்காத நிலம், வண்டி, வாகனம் ஏதாவது இருந்தால் அதை விற்க இந்த மாதம் நீங்க முயற்சி எடுங்க. நிச்சயம் சக்சஸ் தான். கடன் பிரச்சனை இந்த மாதம் தீர ஆரம்பிச்சிடும். வீட்டில் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் சந்தோஷம் ரெட்டிப்பாக வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. இருப்பினும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க. எந்த விஷயத்திலையும் கோபம் அடைந்தாலும் அதை உடனடியாக வெளிக்காட்டக்கூடாது. சந்தோஷமாக இருந்தாலும் அதை உடனடியாக வெளிக்காட்டக்கூடாது. இயல்பாக நடந்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எதுவாக இருந்தாலும் பெரியவர்களது ஆலோசனையை ஒரு முறை கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதம் உங்களுக்குரிய பரிகாரம் கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்க பிரச்சனைகள் அனைத்துமே குறையும். மனதில் அமைதி உண்டாகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் முருகப்பெருமானின் வழிபாடும் விநாயகப் பெருமானின் வழிபாடும் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு வழங்கும்.